தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு பூரா நான் மக்களை சந்தித்தாலும் இந்த வீடியோ மூலமாக சில விஷயங்களை உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷன். இந்த சமயத்தில் எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் வருது. 2021 இதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல். அந்த சமயத்தில் சில பேர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க. கலைஞரோட என்னை எப்போவுமே ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டது தான் அதிகம். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்றைக்குமே டேஞ்சர் தான். இதில் தலைவர் கலைஞரை விட ஒரு படி மேலே இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தானே. ஏன்னா இதெல்லாம் நம்ம தமிழர்களுடைய பிளட்லேயே இருக்குது. என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் என்ன சிஎம் ஆக்கி 5 வருஷம் ஆச்சு. ஸ்டாலின் சார் சிஎம் ஆனதெல்லாம் ஓகே, இந்த 5 வருஷத்தில் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் நம்மளால் மணிக்கணக்கா, ஏன் நாள் கணக்காக கூட பேச முடியும். ஒன்றிய அரசு எதிர்த்து தமிழ் மக்களுக்காக சண்டை செஞ்சிருக்கிறத இன்னும் பெருமையாக என்னால் சொல்லிக்க முடியும். சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சிங்கிறது தான் நம்முடைய முதன்மையான குறிக்கோள். அந்த வகையில் கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து பயணம், தோழி மகளிர் விடுதி, மக்களை தேடி மருத்துவம்னு கருவில் இருக்கிற குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூத்த குடிமக்கள் வரைக்கும் எல்லாரும் பயனடைகிற மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். நம்மக்கிட்ட காசு இருந்தால் எடுத்துப்பாங்க, நிலம் இருந்தால் பிடிங்கிப்பாங்க. ஆனால் படிப்பு மட்டும் யாராலையும் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு ஒரு சினிமா வசனம் இருக்குது. அது 100க்கு 100 உண்மை. நான் பதவியேற்றதிலிருந்து மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இதே கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.